வெல்கம் டு Habi's DIY. இன்றைக்கி டிஐஒய் இந்த ஓல்டு நைட்டியில் தான் பண்ண போகிறேன். இது பழசாக இருந்தாலும் இன்னும் ஃபேட் ஆகலை. அதோட இதில் இருக்க டிசைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூட அன்யூஸ்டு காட்டன் ப்ளவுஸும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நைட்டியை பீஸாக கட் பண்ணணும். எப்படின்னா 2 பீசஸ் லாங் ரெக்டாங்குலர் ஷேப்லேயும், அடுத்த 2 பீசஸ் அதை விட கொஞ்சம் தான் சின்னதாக இருக்கிற மாதிரியும், அடுத்த 2 பீஸ் வந்து இந்த மாதிரி 4 ஒரு பங்கு இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரௌன் கலர் துணியை ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி, அதாவது லேஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேப்பரில் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் ஷேப்பில், அதாவது பூவோட இதழ் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி மீதி இருக்கிற ப்ரௌன் துணியில் அதே மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது மாதிரி 20 பீசஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதே பேட்டர்னில் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி தின் ஃபோம் ஷீட்டில் அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். புது ஷர்ட்லலாம் உள்பக்கம் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த ஃபோம் ஷீட். இது மாதிரி நம்மளுக்கு 10 பீசஸ் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபோம் ஷீட்டை துணியில் பெட்டல்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதோடு அட்டாச் பண்ணணும். எப்படின்னா 2 லேயர் ப்ரௌன் கலர் துணியை வச்சுட்டு அதுக்கு மேல் பக்கம் இந்த ஃபோம் ஷீட்டை வச்சு அட்டாச் பண்ணணும். இதோட எண்டில் இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அடிப்பக்கம் கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு டபுள் ஸ்டிச் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்தது அதோட ஓரங்களில் சின்னதாக கட் கொடுத்துட்டு அதை இன்சைட் அவுட் நம்ம டர்ன் பண்ணி எடுக்கணும். டர்ன் பண்ணதும் ஓரங்களில் இது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி மற்ற பீசஸும் செய்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் பெரிய ரெக்டாங்குலர் துணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த துணியோட சென்டர் எதுன்னு மார்க் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பெட்டல்ஸ் ஒவ்வொன்றத்தையும் ஒன்றோடு ஒன்று இன்டர்லாக் ஆக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளவரை துணியோடு சேர்த்து தைக்க போகிறேன். ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் தனித்தனியாக தான் தையல் போடணும். அது எப்படின்னு இப்போ வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும்.
அடுத்தது இந்த ஃப்ளவரோட உள்பக்கம் இம்ப்ரெஷனுக்காக லைன்ஸ் போட்டுட்டு அது மேலேயும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி தைக்கும்போது ஊசியை எடுக்காமல் ஒரே தையலாக தான் போடணும். ஃப்ளவர் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் உள்ள ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் துணியில் ஒரு ரிப்பன் அகலத்துக்கு கட் பண்ணி சர்க்குலராக வெளிப்பக்கமாக வச்சு தைக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே உள்பக்கம் மடக்கிட்டு சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டுடணும். அதுக்கு மேலேயே ப்ரௌன் கலர் துணிலேயும் அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் சின்னதாக வச்சு தைக்கணும். அடுத்தது சின்ன 2 க்ரீன் கலர் துணியை வெளிப்பக்கமாக தையல் போட்டுட்டு பெட்டல்ஸ்க்கு பண்ண மாதிரியே இன்சைட் அவுட் திருப்பி வச்சுருக்கேன். இதையும் அது மேலே வச்சு தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ப்ளவுஸ் துணியை வந்து லேஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை பாதியாக பண்ணி மெயின் துணியோட ஓரத்தில் உள்பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு தைக்க போகிறேன். இதில் ரஃபேல் மாடல் மாதிரி தைக்கணும், அதாவது மடிப்பாக வச்சு தைக்கணும். அதுக்காக 2 இன்ச் கேப்புக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி ஃபுல்லாக மடிப்பு வச்சு தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்க பெரிய ரெக்டாங்குலர் பீஸ்க்கு மேல் பக்கம் அடுத்தது நம்ம கட் பண்ண 2 ரெக்டாங்குலர் பீசஸையும் நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அதாவது நல்ல பக்கம் உள் பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஓரங்களில் தையல் போடணும். அப்படி தையல் போட்டுட்டு அதை வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துட்டா சூப்பரான பில்லோ கேஸ் ரெடி. வெளிப்பக்கமும் ஓரத்தில் ஒரு தையல் போட்டோன்னா இன்னும் அந்த ரஃபல்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட செலவே இல்லாமல் அழகான தலையணை எங்கள் பெட்ரூம்க்காக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய DIYs பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.